ப்ளூ லாக் ஃபேஸ் 2 நியோ ஈகோயிஸ்ட் லீகோட மாங்கா சாப்டர்ஸை பார்த்துட்ருக்கோம். ஸ்டோரியில் இதுக்கு முன்னாடி நடந்த வரைக்கும் நீங்கள் கவர் பண்ணலன்னா கவர் பண்ணிட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள். ப்ரீவியஸ் சாப்டர்ஸ் நம்ம சேனலில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் பார்க்குறது ஒரேக்கி டாக்ஸ்னா அவங்க ஒரேக்கி லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. ரென்னி டோசியை காட்டுறாங்க. அவன் சோஷியல் மீடியாவில் அந்த மேட்சை பற்றின எல்லா நியூஸையும் இன்ஃபர்மேஷனையும் அப்படியே பார்த்துட்ருக்கான். அதுக்கப்புறம் யோசிக்கிறான், அந்த இடத்துல அவன் நிச்சயமாக அவனோட பிக் பிரதரான சே இட்டோசியை தோக்கடிச்சிட்டான் தான். அந்த டைமில் அவனுக்குள்ளே அந்த ஃபீலிங்கை அப்படியே யோசிச்சு பார்க்குறான். அவனுக்குள்ளே ஒரு மான்ஸ்டரே பிறந்த மாதிரி இருந்தது. எனக்கு இப்படியெல்லாம் நடந்தது அப்படிங்கிறதும் சேக்கு தெரியும்னு சொல்லி இவன் யோசிக்கிறான். அதுக்கடுத்து தான் அவன் கடைசியாக சொல்லியிருப்பான், நீ என்ன தான் இந்த மேட்ச்சில் நல்லா ஆடி இருந்தாலும் இசாகியோயிச்சி தான் அடுத்த ஜாப்பனீஸ் ஸ்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். இதை யோசிச்சு பார்க்குற ரின்னுக்கு கோவம் தான் வருது. இதுக்கப்புறமா எப்படியாவது நான் இன்னும் என்னோட புது வருஷனை கண்டுபிடிச்சி சே அண்ட் இசாகி ரெண்டு பேரையுமே தோக்கடிக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவோடு இருக்கான். அதுக்கடுத்ததாக இசாகியோட வீட்டில் காட்டுறாங்க. அங்கே அவனோட நியூஸ் இன்டர்வியூவெல்லாம் டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணிருக்காங்க. இதை அவங்க அப்பா அம்மாலாம் பார்த்துட்டு அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்க அப்பா சொல்கிறாரு, நீ இந்த மேட்ச்சில் ஜெயிச்சிருந்தாலும் சரி ஜெயிக்கலனாலும் சரி, நீ கோல் அடிச்சிருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, நாங்கள் எப்போவுமே உன்னோட சைடில் தான் இருப்போம். உனக்கு என்ன வேணுமோ நீ பண்ணு, உனக்கான எல்லா ஃப்ரீடமையும் நாங்கள் தரோம் அப்படின்னு அவரே சொல்லுவார். இதை கேட்ட இசாகியும் இருந்துட்டு இசாகி கேட்டுட்டு எனக்கான வழியில் தான் நான் வாழணும் அப்படின்னு நீங்களே சொல்லிட்டீங்களே, அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவான். அதே இடத்துல கத்துவான், நான் இந்த வேர்ல்டோட பெஸ்ட்டு ஸ்ட்ரைக்கராக மாற போகிறேன்னு. இதை அவங்க அப்பா அம்மா கேட்டு சந்தோஷப்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அப்படியே அவனோட ஆட்டோகிராஃப் கொடுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்பாங்க. அதுக்கப்புறம் அவன் ரூமுக்கு வந்துட்டு யோசிப்பான், எனக்கு வேணுங்கிற மாதிரி நான் வாழணும், அப்போ இதுதான் ஈகோயிஸ்ட்னா என்னங்கிறதுக்கான அர்த்தமா அப்படிங்கிற மாதிரி யோசிப்பான். ப்ளூ லாக் எனக்கு கண்டிப்பாக மாற்றிருக்கு. இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி என்னால் திரும்ப போக முடியாது. அண்ட் இப்போது நான் ரொம்ப தூரம் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவன் யோசிப்பான். இந்த டைம் பீரியடில் நான் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேன் அண்டு புது புது விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் அந்த விக்ட்ரியோட த்ரில்லையும் நான் உணர்ந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஸோ ப்ளூ லாக் தான் ஒரே வழி. அண்ட் ப்ளூ லாக்கில் என்னோட மிச்ச டைமை நான் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன் அண்டு வேர்ல்டோட பெஸ்ட் ஸ்ட்ரைக்கராக மாற போகிறேன்னு ஒரு முடிவு எடுப்பான். கரெக்டாக அந்த டைமில் ப்ளூ லாக்லேருந்து ஒரு மெசேஜ் வரும். ப்ளூ லாக்கோட ப்ராஜெக்ட் 2 வாரம் பிரேக் விட்டுருந்தோம், ஸோ அது திரும்ப ரீஸ்டார்ட் ஆக போகுது, இந்த டைமுக்கு இந்த டேட்க்கு இங்கே வந்துடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன் வரும். இதை மற்ற ப்ளூ லாக் மெம்பர்ஸும் பார்ப்பாங்க. ஸோ அவங்களும் எல்லாருமே எக்ஸைட்டடாக தான் இருப்பாங்க. அந்த இடத்துல ப்ளூ லாக் ஸ்டேடியமை காட்டுவாங்க. அண்டு பேக்ரவுண்டில் சொல்லுவாங்க, இதுதான் ஒரு புது டைமென்ஷன், ப்ளூ லாக்லேருந்து வேர்ல்டோட பெஸ்ட் ஸ்ட்ரைக்கரை சூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான ஃபேஸ் 2 நியோ ஈகோயிஸ்ட் லீக் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட இந்த மாங்கா சாப்டர் முடியுது. ஸோ நெக்ஸ்ட் சாப்டர் பார்க்கணுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள். டெய்லி ஒரு மாங்கா சாப்டர் வீடியோ வந்துடும். இந்த வீடியோக்கு லைக் பண்ணிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாகவே நெக்ஸ்ட் சாப்டர்ஸை போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். நெக்ஸ்ட் சாப்டரில் பார்க்குறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள்.